பேர் என்ன சுவாமி? நான் யாரு? நீங்க யாரு? என்னுடைய பெயர் என்ன? சொல்லுங்க ஐயா. ஒவ்வொன்றா சொல்றேன். சொல்லுங்க. எட்டக்கு மடக்கு இருமா பிள்ளான்னு கேட்கணும். கேக்குறேன் சாமி. நந்தா, யார் நீங்கள்? ராஜாதி ராஜா, ராஜா மார்த்தாண்டன், ராஜா உத்திட்ட கோலாகலன், ராஜ உத்திண்ட கோலாகலன், ராஜ பரம்பரையில பிறந்த, ராஜ பரம்பரையில பிறந்த பொறுமை குணம், உரிமை குணம், பொறுமை குணம் படைத்த, சரிங்க. என்னுடைய ஹீரோ யுதிஷ்டிரன் சொல்லப்பட்ட தர்மராஜன். யுதிஷ்டிரன் சொல்லப்பட்ட தர்மராஜன். ஆமா. அப்படி தர்மபுத்திர மகாராஜர்னு சொல்றீங்க. பொறுமை குணம். பொறுமைன்னா ஒருத்தர் இடத்துல சண்டை சச்சரவுக்கு போக மாட்டேன், ஒரு சண்டை சச்சரவு அடிதடிக்கு போக மாட்டேன். நான் நடந்தா கூட காலடி மெதுவா எடுத்து வைத்து நடக்கக்கூடிய சாமிக்கு ஆணிகால் ஆட்டுக்குது. ஆணிகாலுங்களா? அப்படி இல்லப்பா, நான் மிதிக்கிற பில் சாக கூடாதுன்னு மனதார எண்ணக்கூடியவன். ஒரு சண்டைன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ இருக்கவே மாட்ட, போக மாட்டேன்பா, கோபமா வராது. ஆமா, பொறுமை குணம். சரி, பொறுமை குணம்னு சொல்ற. இப்ப நான் உன்னை டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு டெஸ்டிங் சொல்லு. ஒரு குடிச்சு ஒண்ணு பத்திக்கிட்டு எரியுது, அப்பயும் இப்படிதான் கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா இல்ல போய் அனுப்பியா? குடிசை எரியுதுன்னா அக்கினி தேவனுக்கு பசி. சரி, உனக்கு பசிச்சா சாப்பிட இல்ல. ஆமா, அது போல அக்கினி தேவனுக்கு பசி. அவர் சாப்பிடுறாரு, சாப்பிட்டு விடு. சரி, அதை விட்டு பொண்டாட்டி ஒருத்தர் நாளைக்கு இழுத்துட்டு போறான், அப்பயும் இப்படிதான் பாத்துட்டு வேடிக்கை பாப்பியா இல்ல ஏதாவது பண்ணுவியா? தம்பி ஐயா, நான் பொறுமை குணம் தான். சரி, எனக்கு கோபம் என்று வந்து, சரிங்க, என் உடம்பு முதுகு மேல கொள்ளல்லி போட்டீங்கன்னா அப்படி பொறிஞ்சு கீழே விழுந்துரும். அப்பேறுபட்ட கோபக்காரன் நான். அவ்வளவு கோபக்காரனா நீ? ஓ, இந்த விஷயத்துல கோபம் வந்துருமா உனக்கு? பொறுமை குணம் தான். சரி சரி, எல்லாத்த விட மிச்சமான கோபக்காரன் நான் தான். அப்படியா? ஆமா. சரி சாமி, இருந்தாலும் அப்படி தர்மராஜராக இருந்தாலும், என்னுடைய வீரோ தர்மராஜனாக இருந்தாலும், தாய் தந்தைகள் என்னை பெற்றார்களே யாருங்க? அவங்க யாரு? யார் அவர்கள்?
இந்த பொறுமை குணப்படைத்த இது சொல்லப்பட்ட தர்மராஜனை பெற்றார்களே. தாய் நீங்கள் யாரு? என்னை பெற்ற தாயோ குந்தமா தேவி. தாயோ குந்தமா தேவி. என் சிற்றன்னை மந்தார தேவி. ஓ சிற்றன்னை மந்தார தேவி. எனக்கு 2 அம்மா. ஓ உங்களுக்கு 2 தாய். 2 தாயை மணமுடித்தாரே உங்க அப்பா. ஆமாப்பா. யாருங்க? என் தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமா. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் நீங்கள் ஒரு பையன் தான் பிறந்தீங்களா சாமி? இல்லப்பா. யாராரு? உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். யாராருங்க? யாரார் பிறந்தீர்கள் நீங்க? நாங்கள் யார் யார் எத்தனை பேர் பிறந்தீங்க? உடன்பிறப்புகள் எத்தனை பேர் சாமி பிறந்தீங்க? முந்து வந்தாரைக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் நாங்கள் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோம். பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். அப்படி 5 ராஜாக்கள் என்றால் யார் யார் பிறந்தீங்க? முன்ன பிறந்தவன் பொறுமை குணப்படைத்த தர்மராஜன் நான். ஓ தர்மராஜா நீங்கள். இரண்டாவதாக 16,000 கஜேந்திர பலம் கொண்ட பீமன் பீமச்சேனன். மூன்றாவதாக 11 பெயர் 12 அழகு 32 லட்சம் பொருந்தி ஆனால் அழகுமான அர்ஜுனன். ஓ அர்ஜுன மகாராஜன் நடுநாயகன். நாங்க மூவர்களும் குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். ஓ குந்தமா தேவிக்கு. சரிங்க. என் சிற்றண்ணன் மந்தார தேவிக்கு நகலன் சகாதேவன். நகுலன் சகாதேவன். எங்களுக்கு 5 ஒரே தங்கை சங்குவதி. ஓ சங்குவதி. அமுந்தாபுரி மன்னன் போர் பண்ண மகாராஜனுக்கு திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறோம். சரிங்க. அப்படி நீங்க 5 ராஜாக்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எதுங்க? நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசத்துக்கு தலை நகரம் டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தாபுரம் எங்களுடைய நாடு. ஓ டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரம். அப்படி டெல்லி என்ற அஸ்தாபுரத்துக்கு நீங்கள் மட்டும்தான் உரிமையானவங்களா? இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்களா? அங்கு பங்காளி இருக்கிறாங்களா? பகையாளி இருக்கிறாங்களா? யாருமே இல்ல. இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஓ இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. நான் தான் டெல்லிக்கு பேரரசனாக அரசாட்சி செய்து வர்றேன். ஓ பேரரசனாக. நந்தா சுவாமி இந்த நாட்டை பெறுவதற்காக நாங்க பட்ட கஷ்டம் இருக்குது. எண்ணற்ற கஷ்டத்தை பெற்று இன்னல்களை சிக்கி இந்த நாட்டை பெறுவதற்காக அப்படி தாங்கள் என்னென்ன கஷ்டங்கள் பெற்றீங்க சுவாமி? நந்தா அவன் யாரு? எங்களை என்னென்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா?
மனைவி யாரு? யாருங்க? எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் 3 பேரு. யார் யாரு? என் பெரிய தந்தை தரராட்டி மகாராஜன், சரி. எங்க அப்பா பாண்டுராஜன், பாண்டுராஜன். என் கடைசி அப்பா விதுர்ண மன்னன். விதுர மன்னன். கடைசி அப்பாவுக்கு கல்யாணம் இல்ல. இல்ல. என் பெரிய தந்தை தரராட்டி மகாராஜன் காந்தாரிய மணந்து கௌரவர்கள் 100 பேர் ஆண் மக்கள். ஓ, கௌரவர்கள் 100 மக்கள். ஆமா. சரிங்க. எங்க அப்பா பாண்டுராஜன் குந்தி பந்தாரிய திருமணத்தை செய்து நாங்கள் பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். ஓ, ஐவராஜாக்கள். ஆமா. சரிங்க. நண்பா, 105 மன்னர்களும் டெல்லி அசாபுரத்துல ஒன்றா இருக்கக்கூடிய எங்களுக்கு பால பருவத்திலேயே பகை ஆரம்பம். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். ஏங்க, நீங்களோ சித்தப்பார் மக்கள், அவங்களோ பெரியப்பார் மக்கள். அதாவது பாலுக்குள்ள தண்ணியை போல மரமும் நிகழும் போல ஒன்னா இருக்கக்கூடிய நீங்க எதனால் பகை, ஏன் பகை? பால பருவத்துல அடிச்சீங்களா பத்தி எப்படி கேள்வி கேட்கிறானு அதனால பால பருவத்திலேயே எங்களுக்கு பகை ஏன் வந்தது? ஏன் வந்துச்சு? எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? காலை எழுந்த உடனே கல்விச்சாலை, மாலையில விளையாட்டு, விடுமுறை நாளில யுத்த பயிற்சி அனைத்திலையும் நாங்களே ஜெயம் பெற்று வந்தோம். சரிங்க. தோல்வியற்ற கௌரவர்கள் பாண்டவரை விட்டு வைத்த அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். அதனால இப்பவே அனைத்திலையும் ஜெயம் பெறும் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு யுத்தம் மட்டும் ஏற்பட்டா அவங்கள நம்ம ஜெயம் பெற முடியுமா? முடியாது. அதனால அரும்பா இருக்கிற போது அழிக்க வேண்டும் பாண்டவரை. சரி. அப்படின்னு கேட்ட என்ன கொண்ட திரியன் அவனுக்கு அறிந்த நாள ஐவரை கொள்ள வேண்டி ஒன்றல்ல 2 கோடி வஞ்சனைகளை செய்தான். 1 கோடி வஞ்சனைகளை செய்தான். சரிங்க. ஆயன் கிருவினால நாங்கள் ஐவர்களும் உயிர் படைத்தோம். சரி. நண்பா, இப்படி ராஜசபையில் அமர்ந்திருந்த குறிப்பெரியவர்கள் பாண்டவர்களே, என் பெரியப்பா குடிகளுக்கு ஜகனி எல்லாம் வைத்து பால பருவத்துல உன் தாயும் சிறிய தாயும் உன் தந்தையும் சுருங்கி வளர்த்தல அபதந்த மகாமுனியுடைய சாபத்தினால மாண்டு மடிந்தார். பால பருவத்தில் நீங்க செய்த ஈபத்தனக்கு சரிவர செய்யல. அதனால வாரணாவதம் சென்று செத்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். அப்படி என்று தந்திரமாக எங்களை வாரணாவதம் அனுப்பி அரக்கு மாளிகை கட்டி ஐவரையும் கொள்ள பார்த்தான். ஓ, அரக்குமா மாளிகையில? சரிங்க. அரக்கு மாளிகையில அந்த மாளிகையை கட்டிய சிற்பி. ஆமா. யாரு? கனகன் என்ற சிற்பி. ஓ, சரிங்க. அந்த சிற்பியினுடைய உதவியினால அரக்கு மாளிகையில இருந்து தப்பித்து இடும்பாவனம் சென்று இடுமணம் அடைத்து உம்மல கமலக்கண்ணிய திருமணத்தை செய்து நாங்க கௌரவர்களும் பாண்டவர்களும் 105 மன்னர்கள். எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்ன திருமணம் செய்தவன் என் தம்பி வேமன். ஓ, யாருக்கு முதல் திருமணம் செய்தவர் உங்கள் தம்பி வேமச்சான? ஆமா. சரிங்க. இதுதான் நாங்கெல்லாம் கல்யாணம். சரிங்க. அப்படி கமலக்கண்ணிய திருமணத்தை செய்து ஓராண்டு காலம் கழித்தோம். கடூரகத்தன் என்று ஒரு மகன் பிறந்தான். சரிங்க. ஏதியூர் குளத்துல நீராடி பிராமண வடிவம் பூண்டு வேத்தனகிரி 300 மங்கலம். ஓ, 300 மங்கலம். பக்காச்சோரணம் அடைத்தான். சரி. பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனுடைய மக பத்தினி வெகுவதால வில்வளைத்து சுயபரத்துல என் தம்பி கைபிடித்து வந்தான். சரிங்க. ஐவர்களும் திருமணத்தை செய்த என் தாயினுடைய வார்த்தையினால சரி நண்பா மறுமுறை அஸ்தாபுரத்தை கேட்க மூதாதிகளை யயாதி மகாராஜா ஆண்ட காண்டவ பிரசவம் காண்டாவனத்தை காமித்தான். சரிங்க. காண்டாவனத்தை எரித்து அதுல இந்திரபுரசம் ஒன்று மாளிகை கட்டி சுகத்தோட வந்தோம். சரி. அங்க மட்டும் விட்டானா தந்திரமாக அஸ்தாபுரத்துல சிறிதாக ஒரு மாளிகை அமைத்து புதுவிட பூவிழாவுக்கு வார்கள் என்று சொல்லி எங்க சித்தப்பா விதந்தங்களில பொய்யோலைய கொடுத்தார். பொய்யோலைய மெய்யோலை என்று நம்பி அஸ்தாபுரம் போனோம். குடியெடுக்கு ஜகனியை முன்ன வைத்து எங்களை சூது மகடையாடி நாடு நகர நதினி சொங்கல் ஆடை ஆவரணம் அணிவித்து போட்டு அனைத்தையும் பறிகொடுத்து பத்தினி ரகுபதா பாஞ்சாலியை கொண்டு வந்து தாராசபையில மாலா தொழில் உறிஞ்சான். சாமி அதையெல்லாம் தாங்கி குரு பெரியவர் கட்டளை எப்படி சூது மகடையில பாண்டவர்கள் நாடு இழந்து விட்டீர்கள். 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காது வாசம் முடித்து வந்தா பங்குள்ள பிரகார பாஜி ராஜ்யம் அப்படின்னு சொன்னார்கள். நண்பா கூட தலமால குடிபோன கானகம் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காது வாசம் முடிந்து உலகமாமுனை விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். சண்டையரை விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். எங்க மாமன் பரந்தாமனை விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். பாண்டவருக்கு கௌரவர்களுக்கு யுத்தம் மட்டும் நடக்கும். கட்சி முனையில யார் ஜெயப்படுறாங்களா நாடெல்லாம் போனோம்ட்டான். கட்சி முனையில சரிங்க. இந்த பாலும் மண்ணை பெறுவதற்காக பெத்த மகன் அர்ஜுனுக்கு நாகக்கண்ணிக்கும் பிறந்த நல்ல அரவான அவன் ஜெய பெறுவதற்காக பழிக்கு வர நினைத்திருந்தான். சரி.
என் மாமன் பரந்தாமனுடைய அருகணகத்தினால அவனுக்காகும் பழியை எங்க பக்கம் பழி செய்து பாரதபுரம் தோற்றம் செய்தோம். ஓ, பாரதபுரம் தூக்கம் செஞ்சீங்க. சரிங்க நந்தா, எங்களது 7 அக்கரோணி சேனை, 7 அக்கரோணி சேனை, கௌரவர்களது 11 அக்கரோணி சேனை, 11 அக்கரோணி சேனை, மொத்தம் 18 அக்கரோணி சேனை. சரிங்க நந்தா, இந்த குருச்சேத்திர பீடபூமியில பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்து சரி ரத்த ஆறா ஓடி 18 அக்கரோணி சேனை, 18 அக்கரோணி சேனை, துரியன் தம்பிமார்கள் 99 பேரு, 99, துரியன், ஜகினி, ஜல்லியன் அனைவர்களும் ஆண்டுபடிந்து விட்டார்கள். ஓ, அனைவரும் ஆண்டுபடிந்து விட்டார்கள். ஆமா, சரிங்க நண்பா. அதுக்கு பிறகு இந்த அஸ்தாபுரத்தை எனக்கு முடிசூட்டி இந்த அஸ்தாபுரத்துக்கு பேரரசனாக நான் வாழ்ந்து வர்றேன். ஓ, இத்தனை இன்னல்களையும் கடந்து நீங்க இப்ப அஸ்தாபுரத்துக்கு பேர் அரசாக ஆண்டு வரீங்க. சரிங்க நண்பா. அப்படி அஸ்தாபுரத்தை ஆண்டு மன்னனுக்கு ஒரு குறை என்றாலும் நாட்டு மக்களுக்கு குறை இல்லாம செய்து வர்றேன். சரிங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தமாகிறது. ஆகுது. உங்களை தேடி யாரு வந்தாலும் அழைத்து வருகிறேன். ஆகட்டும், ஆகட்டுங்க. கேளும் சபையார்களே, கர்மவித்திர மகாராஜராகப்பட்டவர் ஒரு மேடையிலே அமர்ந்திருக்கும் வேளையிலே உலகத்தை ஓர் நடியில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாபலிவர் சபை திருவார்